இந்த ஏசி பார்த்தீங்கன்னா காட்ரேஜ் ஸ்ப்ளிட் ஏசி. ஸோ இது என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்கன்னா F6 எரர் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். டிஸ்பிளே ஆன் ஆகிடுச்சு. மோட்டார் ரன் ஆகலை. டிஸ்பிளேயில் இன்னும் எரர் எதுவும் காமிக்கல. மோட்டாரும் இன்னும் ரன் ஆகலை. ஓடி இருக்கணும் இந்நேரம். இன்னும் ரன் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஸோ சுத்தமாகவே இன்னும் மோட்டார் ரன் ஆகலை. இதனால் வந்து பார்த்திங்கன்னா F6 அப்படின்ற எரர் காமிச்சிருச்சு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சென்சார், ரூம் டெம்பரேச்சர் சென்சார், பைப் டெம்பரேச்சர் சென்சார் ரெண்டுமே செக் பண்ணியாச்சு. எல்லாமே கிளியராக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணால் மோட்டாரோட ஃபீட்பேக் செக் பண்ணணும். மோட்டார் ஓடினா தான் ஃபீட்பேக்கே செக் பண்ண முடியும் ஒன்று. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இப்போ மோட்டாரே ஓடலை. மோட்டார் ஓடலைன்றப்போ பவர் சப்ளை போகாமல் இருக்கணும். நம்ம அதை செக் பண்ணி பார்த்துருவோம் மோட்டாருக்கு பவர் சப்ளை போகுதுன்ட்டு. ஸோ பவர் சப்ளை எங்கேருந்து போகுது, எதனால் போகலை அப்படின்றதையும் செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் செக் பண்ணியிருந்தேன் இந்த ட்ரையாக் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கான்ட்டு. இந்த ட்ரையாக் தான் வந்து மோட்டாருக்கு வந்து சப்ளை அனுப்போம், ஷிஃப்ட் பண்ணி அனுப்போம். ஸோ அந்த ட்ரையாக் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு செக் பண்ணியிருந்தேன். ஸோ ட்ரையாக் வந்து நல்லா தான் இருக்குது. இங்கே ஒரு ஆப்டோ கப்ளர் இருக்குது. ஸோ இந்த ஆப்டோ கப்ளர் செக் பண்ணி பார்த்துருந்தேன். டயோட் சைடு செக் பண்ணி பார்த்தேன். எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ஸோ நம்ம டவுட் வந்து இந்த ஆப்டோ கப்ளரில் இருக்குது. இந்த ஆப்டோ கப்ளரை கலட்டி செக் பண்ணி பார்த்துட்டு என்ன ஃபால்ட்டுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ செக் பண்ணதில் ஃபால்ட்டு எங்கே இருக்குன்றது கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தது ஏற்கனவே இந்த ட்ரையாக் தான் கம்ப்ளைண்ட் அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இங்கே கம்ப்ளைண்ட் கிடையாது. இது நல்லாவே தான் இருக்குது. ஏன்னா இந்த ட்ரையாக் தான் வந்து 220 வோல்ட்டை ஷிஃப்ட் பண்ணி விடுவோம் இந்த மோட்டாருக்கு. அது நல்லா தான் இருக்குது செக் பண்ணதில். ஸோ அந்த ட்ரையாக்கை ஆன் பண்ண வைக்கிறதுக்கு இங்கேருந்து ஒரு சிக்னல் வரும். இந்த சிக்னல், இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஒர்க் ஆகலை. இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் ஆகாதனால தான் அந்த ஃபால்ட் இருக்குது. MCUவில் இருந்து இந்த டிரான்சிஸ்டருக்கு சிக்னல் வருது. பட் ஆனால் இந்த டிரான்சிஸ்டர்லேருந்து சிக்னல் ட்ரையாக்கு போகலை. ட்ரையாக்கோட கேட்டுக்கு சிக்னல் போகலை. அதனால தான் அந்த கம்ப்ளைண்ட் இருந்திருக்கு. ஸோ இதை சேஞ்ச் பண்ணோடனே ஃபால்ட் வந்து கிளியர் ஆகிடுச்சு. நான் சேஞ்ச் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான், இந்த டிரான்சிஸ்டர் தான் சேஞ்ச் பண்ணது. இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். ஆன் பண்ணிட்டேன். பட்டன் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணியாச்சு. டிஸ்பிளே வந்துருச்சு. மோட்டார் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வீடியோவில் பார்க்க ஸ்லோவாக ஓடுற மாதிரி தெரியும். பட் ஆனால் ஃபாஸ்ட்டாக தான் ஓடுது. ஸோ எல்லாமே ஒர்க் ஆகுது. இன்புட் பார்த்தீங்கன்னா இன்புட் சிக்னல் இருக்குது. அவுட்புட் இன்னும் ஆன் ஆகலை. பார்த்துருவோம். F6 திரும்பவும் எரர் வருதான்னு பார்ப்போம். ஏன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு நிமிஷம் கூட, ஒரு சில மிஷினில் 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட வரைக்கும் கூட வந்துட்டு அப்புறம் F6 வரும். ஸோ இப்போ செக் பண்ணி பார்ப்போம். அவுட்புட்டே வந்துருச்சு. ஸோ அவுட்புட்டே வந்துருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லாவே தான் இருக்குது. அவுட்புட் வரதுக்கு முன்னாடியே இங்கே F6 காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மோட்டாரும் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ இதில் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. அப்போ வந்து டிரான்சிஸ்டர் தான் இதில் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிசிபியும் ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மைக்ரோவன் இதுக்கான பிசிபிக்கு ட்ரைனிங் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே ஃப்ரீயாக கேட்கலாம். இங்கே ஒரு ஸ்டாஃப் மாதிரியே நடத்த கிளாஸ் எடுக்கவே மாட்டோம். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ எல்லாம் அங்கங்கே மேலோட்டமாக பேசிக் காம்பவுண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் இப்போ போர்டு சர்வீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிலாம் கொடுப்பாங்க இல்லையா? ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பேசிக் காம்பவுண்ட்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் எங்கேருந்து எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரியாது. எந்த இடத்துல டவுட்டு கம்ப்ளைண்ட் இருக்குது, இங்கே தான் கம்ப்ளைண்ட் இருக்குமான்ற ஒரு கெஸ்ஸிங் கூட பண்ண முடியாத அளவுக்கு தான் கிளாஸ் எடுக்கிறாங்க சில பேர் சில இடத்துல. ஸோ அப்படி இல்லாமல் இங்கே பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலாகவே நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.